ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு கைட்லிஸ் கோட் பேங்க் எக்ஸாம் தமிழ். ஸோ இந்த வீடியோ எதுக்காகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆகஸ்ட் 2024 ஐபிபிஎஸ் கிளர்க் ப்ரிலிம்ஸ் டே ஒன்னோட கம்ப்ளீட் அனாலிசிஸ். ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா, இந்த அனாலிசிஸ் கொடுக்கறதுல வந்து நாங்கள் கொஞ்சம் நிறைய டீப்பாக அனாலிசிஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நிறைய மக்கள் கிட்ட கேட்டு நிறைய டேட்டாஸ் அனலைஸ் பண்ணி போன வருஷம் எப்படி இருக்கு அப்படின்றத கம்பேர் பண்ணி ஈச் அண்ட் ஒவ்வொரு ஸ்லாட்டுக்குமே பண்ணுவோம். ஸோ நீங்க ஏதோ வீடியோல பாக்குறது ஏதோ 2 பேர் ஒருத்தர் இந்த மாதிரி சொல்றத பாக்குறீங்க. பட் கைட்லிக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா பெரிய டீம் இருக்கு. ஓகேவா? சோ அந்த டீம்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் வந்து அவங்களே போய் அட்டன் பண்ணி கொஸ்டின்ஸ் எப்படி எல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து மெமரி பேஸ்ட் எடுத்து வந்து சோ எந்த ஒரு சைட்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹாஃப் டேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மார்க் டெஸ்ட் அரேஞ்ச் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் கைட்லி வந்து பாத்தீங்கன்னா மெமரி பேஸ்ட் மார்க் டெஸ்ட் அரேஞ்ச் பண்ணிடுறாங்க, உடனே பண்ணிடுறாங்க. சோ அது அவைலபிளா இருக்கு, சைட்லயுமே பண்ணிடுறாங்க. சோ இன்னைக்கு டே ஒன்னோட அனாலிசிஸ்க்குள்ள போயிடலாம். சோ எஸ் சார். சோ நீங்க தான் அனாலிசிஸ் சொல்லிடலாம். ஆமா சார். ஆமா ஆமா அனாலிசிஸ் விங்கோட ஹெட் இவர்தான், நம்ம சார் தான். ஐயோ அப்படிலாம் இல்ல. நம்ம டீம்ல நிறைய பேர் இருக்கோம். எல்லார்கிட்டயும் கேட்டு டிஸ்கஸ் பண்ணி தான் நம்ம இது சொல்றோம். சரியா? எல்லாரோட சேர்த்து நாங்க 2 பேரும் அது வந்து அவங்களோட ரிஃப்ளெக்ட் பண்றோம் அவங்கள, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே மேத்யூ, இப்ப என்னன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐபிபிஎஸ் கிளர்க் எக்ஸாம்ல இன்னைக்கோட டே வந்து முடிஞ்சிருக்கு, அவ்வளவுதான். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு சண்டே இருக்கு, ஒரு நாள் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வீக்ல சாட்டர்டே எக்ஸாம் இருக்கு. சோ அவங்க எல்லாம் போறவங்க என்னன்னா இந்த எக்ஸாம்ஸ்ல இருந்து பெருசா லேர்ன் பண்ணிட்டு போக கூடாது. அவங்க என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸாம் நடந்துச்சு, அவ்வளவுதான், அது முடிஞ்சிருச்சு. இந்த 4 ஷிப்ட வந்து அவங்க எதுவுமே அவங்க அதை பத்தி கேர் பண்ணிக்காம அவங்க பாட்டுக்கு அவங்க போய் எக்ஸாம் எப்பயும் போல ஐபிபிஎஸ் கிளர்க் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போகணும். அதுதான் ஃபர்ஸ்ட். அதை சொல்றதுக்காக தான் மெயினா இந்த வீடியோ லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்க மேக் பண்றதே. இந்த ஷிப்டை எடுத்துக்கிட்டு யாருமே போகாதீங்க. இந்த ஷிப்ட் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு யாருமே எக்ஸாமுக்கு போகாதீங்க. சரி, ஐபிபிஎஸ் கிளர்க்னா இப்படிதான் இருக்கும், நமக்கு ஒண்ணு தெரியும் இல்லையா, மார்க் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லெவலுக்கு தான் இருக்கும். ப்ரீவியஸ் இயரா எப்படி இருந்ததோ அந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? சோ அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோ நம்ம லென்த்தியா கொண்டு போக வேணாம். இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைரக்டா சொல்லிடலாம். மேத்யூ, சொல்லிடலாங்களா? சார் கண்டிப்பா. சோ இன்னைக்கு அந்த நம்ம மேத்யூ சார் போனாரு, ஜெகா சார் போனாரு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம டீம்ல இருந்து நிறைய பேர் போனாங்க. அந்த தேர்ட்ஸ்ல தான் நம்ம டீம்ல நிறைய பேர் போனாங்க. அவங்களுக்கு எல்லாமே பெரிய சம்பவம் தான். அவங்களுமே ஃபீல் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்றத நம்ம சைட்ல இருக்கிறவங்களுமே ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதாவது தேர்ட் ஸ்லாட் வந்து கிளர்க் லெவலே கிடையாது. கிளர்க்கை விட கொஞ்சம் என்ன சொல்றது, ஆர்ஆர்பி பிஓ லெவல், அதையுமே கொஞ்சம் வந்து ஆர்ஆர்பி பிஓலயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு, கொஞ்சம் லெவல் கூட வந்துருச்சு, அந்த மாதிரி ஃபீல் பண்ணாங்க. எந்த செக்ஷன் அப்படின்னா மோஸ்டா கதர்ன செக்ஷன் எதுனா குவான் செக்ஷன். நிறைய பேர் அதாவது கதர்னாங்க. எஸ் மேத்யூ, நீங்க சொல்லுங்க பாப்போம். அதான் சார், அது கூட நம்ம வீடியோ போட்டிருப்போம், முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதுவே நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிருந்தாங்க நிறைய. அது வேணா கூட பாருங்க அனாலிசிஸ். கண்டிப்பா பாருங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு இருந்ததுல கஷ்டமான ஷிப்ட் வந்து நம்ம ஈஸியா சீக்கிரமா முடிச்சிடலாம். கஷ்டமான ஷிப்ட் அப்படின்னா அது கண்டிப்பா கஷ்டமான ஷிப்ட். அது வந்து பாத்தீங்கன்னா தேர்ஸ்ல கண்டிப்பா அதுல எழுதுனவங்களுக்கு நார்மலைசேஷன் இருக்கும். சரியா? நீங்க வரியே பண்ணிக்காதீங்க. சரிங்களா? நம்ம இவ்வளவுதான் அட்டம் போட்டு வந்துட்டேன் சார், நான் ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டேன், அந்த மாதிரிலாம் எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க. சொல்லுங்க மேத்யூ. அதான் சார், அதாவது தேர்ட் ஸ்லாட் பொறுத்த வரைக்கும் அந்த குட் அட்டெம்ப்ட் நான் சொல்லிடுறேன். ஏன்னா நான் போய் ஃபீல் பண்ணதுனால ஒரு 60+ நீங்க போட்டுட்டீங்கனாலே நல்ல அட்டெம்ப்ட் தான். சோ 60+ போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்க தாராளமா மெயின்ஸ்க்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. சிலர் வந்து நான் அங்க பேசிட்டு இருக்கவங்கள காதல கேட்கலாம், 55 தான் போட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. சோ நீங்க அந்த 55, 58 இந்த மாதிரி அக்யூரேட்டா போட்டிருந்தாலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோப் இருக்குது. ஏன்னா இதுல வேகன்சி அதிகமாவும் இருக்கு. கண்டிப்பா இருக்கு. தேர்ட் ஷிஃப்ட் வந்து அரௌண்ட் அந்த 60+ போட்டுட்டீங்கனாலே இட்ஸ் ரியலி குட் அட்டெம்ப்ட். எஸ் சார், நீங்க அடுத்த ஷிஃப்ட் சொல்லிருங்க. கண்டிப்பா குட் அட்டெம்ப்ட். மேத்யூ சொன்ன மாதிரி ஒரு 55+ போட்டிருக்கீங்க, அக்யூரேசியா இருக்கு. அதாவது அக்யூரேசினா இங்கிலீஷ், குவான்ஸ், ரீசனிங், இது மூணுலயுமே அக்யூரேசியா இருக்குன்னா நீங்களுமே ஓப்போட இருங்க, கண்டிப்பா உங்களுக்கு கிளியர் ஆகும். ஆர்ஆர்பியோட சேர்ந்து இதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த தேர்ட் ஷிப்ட்க்கு அப்புறம் ஃபோர்த் ஷிப்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது டிஃபிகல்ட் லெவல்ல. ஏன்னா ஃபோர்த் ஷிப்ட் ஏன் நம்ம ஆட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஃபோர்த் ஷிப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளிபிகேஷன், அதாவது ஸ்கோரிங் பார்ட்ல குவான்ஸ்ல 12 கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்கோம். ரிமைனிங் டிஐ, அரித்மெட்டிக் இந்த மாதிரி தான் இருக்கு. இந்த பார்ட்ல ஸ்கோர் பண்ணாதவங்க இருப்பாங்க இல்லையா, மத்தபடி ரீசனிங்லாம் எல்லா ஸ்லாட்லயும் சேம் தான். ஒரே ஒரு ஸ்லாட்ல மட்டும் தான் பிளட் ரிலேஷன் வந்து கஷ்டமா இருந்தது, பசில் ட்விஸ்டடா இருந்தது அப்படிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் கேரி ஆன் பண்ணி வந்துருப்பாங்க நிறைய பேர், அது பிரச்சனை கிடையாது. நம்ம இந்த குவான்ஸ் தான் வந்து டிஃபிகல்ட் பே சூஸ் பண்றது. சூஸ் பண்றது மீன்ஸ் வந்து டிசைட் பண்றதே குவான்ஸ் தான். சரிங்களா? அப்புறம் இங்கிலீஷுமே மெயினா டிசைட் பண்ணும். இங்கிலீஷ் ஒரு என்ன சொல்றது, இங்கிலீஷ்ல வந்து ஒரு ஸ்லாட்ல பேராஜம்பிள் கஷ்டமா இருந்ததுன்னா ஒரு ஸ்லாட்ல ஆர்சி கஷ்டமா இருந்தது, ஒரு ஸ்லாட்ல எரர் ஸ்பாட்டிங் வந்து ஃபைண்ட் பண்றது கஷ்டமா இருந்தது. சோ அதனால அதெல்லாம் மெர்ஜ் ஆயிடுச்சு.
அது பிரச்சனை கிடையாது. அதனால நம்ம 4th ஸ்லாட் அதுக்கடுத்த கேட்டகரியில 4th ஸ்லாட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இருந்ததுல இன்னைக்கு ஈஸியா இருந்ததுன்னா செகண்ட் ஸ்லாட் தான் ஈஸியா இருந்தது. ஆர்ஆர்பி கிளர்க்ல செகண்ட் ஸ்லாட் தான் சம்பவமா இருந்தது. இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா செகண்ட் ஸ்லாட் தான் ஈஸியா இருந்திருக்கு. இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. இப்ப குட் அட்டெம்ப்ட் என்னன்னா எல்லா பேட்ச்லயுமே எல்லா சிப்லயுமே வந்து பாத்தீங்கன்னா 60+ போட்டிருக்கேன், அக்யூரசியா போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த டஃப்பான பேட்ச் ஸ்டார்ட் சொன்னார் இல்லையா மேத்யூ சார், அதுல வந்து பாத்தீங்கன்னா 60+ கொண்டு போய்க்கோங்க. 55 மேலுமே அக்யூரசியா போட்டிருந்தா ஓகே. மத்த எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா 65+ போட்டிருக்கேன், அக்யூரசியா போட்டிருக்கேன் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஓப்போட படிங்க சரிங்களா. 60+மே படிக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது சரிங்களா. நம்ம ஏன்னா இன்னும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 சிப்ஸ் இருக்கு, எக்ஸாம் டோட்டலா 6 லேக்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ஃபைனலா கொடுத்து ரிவ்யூ சொல்லிடலாம் சரிங்களா. அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்க பண்ணிட்டே இருங்க சரிங்களா. எக்ஸாம்ஸ் இருக்கு, இந்தியன் பேங்க் லோக்கல் ஆபீசர் இருக்கு, சோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. எல்லாத்துக்குமே மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் ஒண்ணுதான் சரியா. அதனால நீங்க ப்ரிப்பரேஷனை மட்டும் விட்டுறாதீங்க. ப்ரிப்பேர் பண்ணணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் நாங்க இந்த வீடியோவை மேக் பண்றோம். இவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்ல, ப்ரிப்பேர் பண்ணணும், ஓப்போட இருக்கணும், எக்ஸாம்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணணுன்றதுக்காக இந்த வீடியோ மேக் பண்றோம். ஓகே மேத்யூ, அவ்வளவுதான். இதை முடிச்சுக்கலாம், நம்ம நெக்ஸ்ட் டேல பாத்துக்கலாம். கண்டிப்பா. ஓகே கைஸ், நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க. அதாவது ரொம்ப டீடைல்டா நிறைய பெரிய ஒரு குரூப் பின்னாடி இருந்து நாங்க டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா லெஜிட்டிமேட் இன்ஃபர்மேஷனா தான் இருக்கும். சோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு இருக்கும் போது இன்னும் அதிகமான ஒர்க் வந்து நாங்களுமே பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் எங்களுக்குமே இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றது மோட்டிவேட்டடா இன்னும் உங்களுக்கு நிறைய நாங்க கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எங்களை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்க. இன்னுமே உங்களுக்கு நிறைய டேட்டா கொடுக்கும். இந்தியன் பேங்க் லோக்கல் ஆபீசர் எல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டேட்டாவே நாங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். சோ அதெல்லாமே உங்களுக்கு நாங்க கொடுக்க போறோம் அப்கமிங் வீடியோஸ்ல வரப்போகுது. ஓகே, நம்ம இந்த வீடியோல நிறைய பேச வேண்டாம் மேத்யூ. தேங்க்யூ. ஓகே சார், பார்ப்போம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ so much, டேக் கேர், ஹேவ் a nice day, bye.